ஏசி வாங்கணுமா? நம்ம பூர்விகா அப்ளையன்சஸ் விசிட் பண்ணுங்க. பெஸ்ட் எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் EMI ஈஸியா வாங்கலாம் ஏசி. எனக்கு கல்லு வச்ச நகை தான் பிடிக்கும். அத ரிஸ்க் இல்லாம எப்படி வாங்குறது? கல்லு நகை எடைய கல்லு தனி தங்கம் தனி கரெக்டா பிரிக்கணும். அதை வாங்கும் போது உடைச்சு செக் பண்ண முடியாது. நம்பிக்கையான கடையில வாங்குறது தான் ஒரே வழி. கம்மி வேஸ்டேஜ்னு ஏமாந்து கல்லுக்கு கோல்ட் ரேட்டை கொடுக்காதீங்க. 1 இல்ல 2 இல்ல 10 மடங்கு அதிக விலையை கொடுத்துருவீங்க. காசு யாருக்கும் சும்மா வரல. லயன் ஸ்குவாஷ் அசல் பழங்களிலிருந்து தயாரிக்கப்பட்ட ரியல் ஸ்குவாஷ் கூலா ஜோரா. உலகெங்கிலும் இருக்கும் பிகேன் பக்தி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராம்ஜி. இந்த மாதம் மார்ச் மாதத்துக்குன்னு ஒரு ஸ்பெஷல் இருக்கு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தொடர்ந்து நிறைய கிரக பயிற்சிகள் இந்த மாதம் தான் நடக்குது. 1 2 ஃபர்ஸ்ட் இந்த 6ஆம் தேதி சனி பயிற்சி நடந்தது. கும்பத்தில் இருந்து மீனத்திற்கு சென்றார் சனி. சந்தோஷம். உலகமே உற்று நோக்கிய ஒரு சம்பவம். அடுத்ததாக என்னாச்சுன்னா, சுக்கிர பகவான் உச்சமடைக்கிறார். 3ஆம் தேதி அடைந்திட்டார். சுக்கிரமூர்த்தி சுபமிக ஈவாய் வக்கரமின்றி வரமிக தருள்வாய். 3ஆம் இடத்துல 3ஆம் தேதி ஆயிட்டார். அடுத்ததாக குரு பகவான் வக்கர நிவர்த்தி அடைகிறார். எப்போன்னா மார்ச் மாதம் 12ஆம் தேதி. இந்த 12ஆம் தேதி குரு வக்கர நிவர்த்தி அடைகிறார். அடுத்ததாக என்ன பண்ணுறாங்க, சூரிய பகவான் 15ஆம் தேதி இதுக்கு மீனத்துக்கு போகிறார். போதும் லிஸ்ட்டு பெருசாக போகுது. 5 கிரகங்கள் வரிசையாக ஒன்றன் பின் ஒன்றாக என்ன பண்ணுறாங்க, கும்பத்திலேருந்து மீனத்துக்கு படையெடுக்கிறாங்க. இப்போ கும்பத்தில் இருக்காங்க எல்லாருமா, ஒருத்தராக ஒரு டேட்டில் போகிறாங்க. ஸோ மார்ச் தொடங்கி ஏப்ரல் 14 வரைன்னு வச்சுக்கலாம் நம்ம டைட்டில். காரணம், இந்த ஒரு மாதம் புத்தாண்டு வந்தால் தான் இதுக்கெல்லாம் ஒரு முடிவு. அப்போ எந்தெந்த ராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த 5 கிரக சேர்க்கை அற்புதங்களை உண்டு செய்ய போகிறது, யார் யாருக்கெல்லாம் குழந்தை பிறக்க போகுது, யார் யாருக்கெல்லாம் திருமணம் நடக்க போகிறது, யார் யாரெல்லாம் ஃபாரின் போக போகிறீங்க, என்னென்னலாம் நடக்க போகுதுங்கிறது ராசி ரீதியாக நாம் பார்த்து விடலாம். இந்த இதயத்தின் இடப்பக்கம் இருக்கும் விருச்சிக ராசிக்காரர்களை, விருச்சிக ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்குமே மிக அற்புதமான நேரமெல்லாம் இந்த 5 கிரக சேர்க்கையினால் உருவாக போகிறது. முக்கியமான விஷயமே என்னென்னா, 2 5 கூடிய குரு பகவான் ஒரு பக்கம் 8ஆம் இடத்தில் மறைந்திருக்கிறார். மறைந்தவர் வக்ர நிவர்த்தி பெறுகிறார் வர்ற 12ஆம் தேதிக்கு அப்புறம். இதில் அடுத்ததாக என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 3 4 கூடிய சனி பகவான் இவர் இப்போ தான் 5ஆம் இடத்திற்கு போயிருக்கிறார். 5ஆம் இடம் என்பது யோகஸ்தானம். யோகஸ்தானத்திலே சனி பகவான் இருக்கிறார். சனி கொடுத்தால் எவர் தடுப்பார்? சனி பகவான் எந்த பிரச்சனைகளும் இல்லாமல் உங்களுக்கு யோகங்களை தரப்போகிறார். 2 5 கூடியவனாக 5 கூடிய 5ஆம் இடமாகப்பட்ட யோகஸ்தானத்திலே சனி பகவான் இருக்கிறார். சனி பகவானோட யார் இருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, 7 கூடிய சுக்கிர பகவான் இருக்கிறார். உச்சம் பெற்ற 7 கூடியவர். நண்பர்களே, விருச்சிக ராசியை பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயம் புரிந்து கொள்ளுங்கள். இந்த 7 கூடிய சுக்கிர பகவான் தான் என்ன பண்ண போகிறாருன்னா, இஸ் கிவிங் யூ பிளண்டி ஆஃப் என்ன சொல்கிறது, புதிய எக்ஸ்போசர்ஸ்லாம் தரப்போகிறார். புதிய விஷயங்களில் இன்ட்ரெஸ்ட் போன்றவற்றெல்லாம் தரார். 7ஆம் இடம் என்பது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு புதிய முயற்சிகள், புதிய எண்ணங்கள், புதிய செயல்பாடுகள் போன்றவையெல்லாம். ஸோ 7ஆம் இடம் என்பது உங்களுக்கு நண்பர்கள் இந்த விஷயங்கள்லாம் வரும். யார் கூட அசோசியேட் பண்ணி பார்ட்னர்ஷிப் டைப் ஒர்க் பண்ணுறீங்கன்னா அது 7ஆம் இடம். 7ஆம் இடம் என்பதே உங்களுக்கு இந்த மாதிரியான விஷயங்கள் தான். ப்ளஸ் உங்களுடைய காதல் 7 கூடயும் 5ஆம் இடத்துல. கல்யாணம் பண்ணுறதுக்கு தான் சார் பார்த்துட்டே இருக்கேன், எனக்கு ஒரு ஜோடி கிடைக்க மாட்டேங்கிறாங்க. கவலைப்படாதீங்க. இந்த விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் திருமண மாதம் என்றே வைத்துக்கொள்ளலாம். புதிய அலையன்ஸ்லாம் வரும். புது விஷயங்கள் உங்கள்கிட்ட பேசுவாங்க. நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும். 7 கூடைய இந்த சுக்கிர பகவானால் நிறைய அற்புதங்கள்லாம் நடக்க போகுது. சுக்கிரமூர்த்தி சுபமிக ஈவாய் வக்கரமின்றி வரமிக தருள்வாய் வெள்ளி சுக்கிர வித்தக வேந்தே அள்ளி கொடுப்பாய் அடியார் கருளேனா. அப்போ சுக்கிரன் உச்சமாகும் பொழுது, சனியுடன் சேரும் பொழுது பெரும் காதல் முயற்சிகள்லாம் கூட வெற்றி பெறுகிறது. 3 4 கூடிய சனி பகவானும் சேர்ந்து 5ஆம் இடத்தில் இருக்கிறது தான் அதில் ஸ்பெஷாலிட்டியை. ப்ரமோஷனுக்காக வெயிட் பண்ணுறவங்க, வீடு மாடு மனையெல்லாம் வாங்கணும் முயற்சி பண்ணுற சார், எனக்கு ஒரு இடம் தான் கிடைக்க மாட்டேங்குது, லேண்ட் விஷயம் தான் முடிய மாட்டேங்குது, எதை நீங்கள் சொன்னாலும் அதெல்லாம் சரியாகும். அதே மாதிரி 3 4 கூடியவர் என்பதால் உடன் பிறந்தவருடைய அனுகிரகம். எங்கள் அண்ணா தம்பி எதுக்கு சண்டை போடுறாங்கன்னே தெரில, சும்மாவே சண்டை போட்டுருக்காங்க சார், என் கூட ஒரு ஒத்து வரவே மாட்டேங்கிறாங்க போன்றவைகள்லாம் ஏற்படும். அடுத்ததாக இந்த குரு பகவான் வக்ர நிவர்த்திங்கிறது அத்தனை பரிபூர்ணமான பலன்களை தருகிறது. குரு பகவான் இந்த வக்ர நிவர்த்தி அடைகின்ற நாளத்தில் உங்களுக்கு என்ன ஆகும்னா, சகல விதமான சௌபாகியங்களும் கிடைக்கிறது. பாயிண்ட் நம்பர் 2. அடுத்ததாக புத பகவான் 8 கூடையவன், அவனே 11 கூடையவமாகவும் இருக்கிறான். இந்த 11 கூடிய புத பகவான் 5ஆம் இடத்தில் இருக்கும் பொழுது, 5ஆம் இடம் என்பது என்ன அப்படின்னா, இந்த 11 கூடிய புதன் என்பதால்
உங்களுக்கு மிக அற்புதமான பலன்களை எல்லாம் எனது வியாபாரம், அதை இந்த ஏஜென்சிஸ், கமிஷன், இன்சூரன்ஸ் போன்ற விஷயங்களில் ஈடுபடுறவங்களுக்கெல்லாம் மிக அற்புதமான பலன்களை எல்லாம் தருகிறார். 11 கூடையவனாக இருந்து 5ஆம் இடத்திலே வந்துவிட்டார். லாபத்தை அள்ளி தருகிறார். லாபாதிபதி யோகாதிபதி வீட்டிற்கு இருக்கிறார். அதனால் மிக அற்புதமான பலன்களை தருவார். புதன் என்பதால் நிறைய கணிதம், புதன் என்பதால் இலக்கியம், பேச்சு போன்ற விஷயங்கள்லாம் உன்னதங்களை தருகிறார். 5க்கு 11 கூடியவர் 5ஆம் இடத்துல. அடுத்ததாக இந்த புத பகவான் 5ஆம் இடத்தில் இருப்பது எந்த மாதிரியான யோகம்? தாய்மாமனால் கிடைக்கக்கூடிய அதிர்ஷ்டங்கள் உங்களுக்கு ஏற்படுகிறது. தாய்மாமன் தருகின்ற லாபங்கள் போன்றவை ஏற்படுகிறது. இந்த புதன் என்பவர் பிஸ்னஸ் மைண்டுன்னு பேர். இது வரைக்கும் நான் பிஸ்னஸே பண்ணதில்லை சார், இப்போ தான் பண்ண போகிறேன், கவலைப்படாதீங்க, இனிமேல் நல்லா இருப்பீங்க, பிஸ்னஸ் மைண்டாக ஒர்க் பண்ணுவீங்க போன்றவைகள் ஏற்படும். அடுத்ததாக உங்களுக்கு மிக அற்புதமான பலன்களாக எதை சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 5 கிரக சேர்க்கையை தொடர்ந்து குரு பகவானுடைய பார்வை இத்தனை நாள் இதுதான் உங்களுக்கு பிரச்சனையாக இருந்தது. 2, 5 கூடியவன் 8இல் மறைந்திருந்தது தான் உங்களுக்கு பிரச்சனை. இப்போ அவர் 2ஆம் இடத்தை பார்த்து தனஸ்தானத்தை பார்த்துடுறார். தனஸ்தானத்தை பார்க்கும்போது மிக அற்புதமான பலன்கள் எல்லாம் உங்களுக்கு தருகிறார். தனமும் இன்பமும் தனத்தை பார்க்குறார். ஆக இந்த விருச்சிகராசிக்காரர்களுக்கு மாபெரும் மாற்றம் என்பது இந்த மாதமே உறுதியாகிறது. அதனால் ஸ்வீட் எடு, கொண்டாடு. கீழே போயிட்டுருக்க இந்த 2 நம்பரை தொடர்பு கொள்ளுங்க. உலக புகழ் வாய்ந்த நமது விஸ்வரூப விஷ்ணுமாயா எழுந்தருள் இருக்கக்கூடிய புனிதமான இந்த ஸ்ரீமடத்துக்கு ஒரு முறை வாருங்க. இந்த ஸ்ரீமடத்துக்கு வந்தால் வெறுங்கையோடு சென்றதா யாருக்கும் சரித்திரமே இல்லை. ஒரு கன்சல்டேஷன் எடுத்துகிட்டு சுவாமியை பார்த்துட்டு போங்க. மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.